ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க இன்றைக்கி எல்லாரையும் நான் நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். என்ன ஸ்கூல் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முள்ளுச்செடியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முள்ளுச்செடி கிடையாது, இதுதான் கொடுக்காப்புளி மரம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கொடுக்காப்புளியை பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு ஸ்கூல் டேஸ் தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ₹1 ₹2 இதோடைய பழங்களை கூறு கட்டி விற்பாங்க. நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் நம்ம ஊரில் இந்த மரங்கள்லாம் அதிகமாக கிடையாது. கிராமப்புறங்களில் தான் இந்த மரம் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கிரவுண்டில் இது ஒரு பெரிய மரம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய காய்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த காய்களை பறிக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மரத்துக்கு கீழே நின்று தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான மரம். இதை பற்றி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு சரியாக தெரியல. இந்த காயை பறித்து கொடுத்தா கூட அவங்க ஐயோ ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது, தொண்டையெல்லாம் கரங்குது, இதை யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காய்களில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, நார்ச்சத்துக்கள், விட்டமின் B2 எல்லா சத்தும் இது நிறைய இருக்குங்க. இதோடைய காய்கள் கொஞ்சம் துவப்பாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டோம்னா சரியாக போயிடும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல், வாதம் பிரச்சனைக்கெல்லாம் இந்த காய்கள் நிறைய சாப்பிடலாம். இது காய்களும் பழங்களும் இப்படி தாங்க இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு மரத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இந்த மரம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் தான் பார்த்துருப்போம். இப்போ அந்த அளவுக்கு கிடையாது. கிராமப்புறங்களில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்குது. இப்போ நான் 2-3 நர்சரியில் பார்த்துருக்கேன். இந்த மரத்தை போன்சாய் மாடலில் கூட வளர்க்குறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு இதை பற்றிலாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்கிற மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.